ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா எல்ஆர்ஜி வாசஸ் டிசி செம மேட்சிங்க. டிசி அணி அபார வெற்றி பெற்றாங்க. டிசி அணி வெற்றி பெற்றது மூலமாக சென்னை அணிக்கு பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்லலாம். அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேஎல் ராகுல் ரொம்ப உருக்கமாக பேசினாருங்க போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அவர் என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா டாஸ் வென்ற கேஎல் ராகுல் முதல்ல போலிங் செய்கிறன்னு முடிவு செஞ்சாங்க. அது மூலிமா டிசி அணி ஓப்பனிங் இறங்கினாங்க. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் விக்கெட் வீழ்ந்துச்சுங்க. அந்த அபிஷேக் பொரல் யாருங்க, ஒரு யங்ஸ்டர் செமையாக ஆடுறாருங்க. டிசி அணிக்கு ஒரு சூப்பர் பிளேயர் வந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். நல்லா விளையாடினாருங்க. அவர் ஒரு 58 ரன் அடித்தாருங்க. அடுத்து கேப்டன்ஸ் ரிஷப் பண்ட் ஆடுவார் பார்த்தோம். அவர் ஒரு 32 அடித்தார். ஸ்டப்ஸ் இந்த டெல்லி அணியில் ஃபைனலில் இந்த லாஸ்ட் டைமில் சூப்பராக விளையாடுற ஒரே பிளேயர் ஸ்டப்ஸ் தாங்க. எல்லா மேட்சும் ஆடுறாரு. அவர் ஒரு அதிரடியாக ஆடி 58 ரன் அடித்தாருங்க. இதன் மூலயமா நம்ம டெல்லி அணி பார்த்தீங்கன்னா 208 ரன் குவிச்சாங்க. 4 விக்கெட் இழப்புக்கு செம அடி அடித்தாங்க. ஒவ்வொரு அடி இடிமே இருந்துச்சு. போலிங் தரப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணியில் எல்லாரும் ஓவரும் பிரிச்சுட்டாங்க. நவீன் உலக் மட்டும் 2 விக்கெட் எடுத்தார். ஆனால் ஓவரும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. யாருக்கு ஓவர் கொடுக்குதுன்னே தெரில கேஎல் ராகுலுக்கு. ஏன்னா யார் போட்டாலும் அடிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு நம்ம ஸ்பின்னர்ஸ் ஒரு ஆளுக்கு நல்லா போட்டாங்க. நம்ம குணால் பாண்டியா ஒரு ஆளுக்கு டீசெண்டாக போட்டாருங்க. அதனால் இதன் மூலிமா எல்ஆர்ஜி அணி 209 ரன் அடித்தால் வெற்றி அணிகளுக்குடன் இறங்கினாங்க. ஸ்டார்டிங்கே விக்கெட்டு மலைன்னு விழுந்துச்சிங்க. கூட்டண்டிக்கா கேஎல் ராகுல் சொட்டு யாருமே சரியாக விளையாடல. நாச்சுனே தெரியல எல்ஆர்ஜி அணிக்கு. அன்றைக்கி அந்த ஓனர் திட்டிருந்துருந்து எல்ஆர்ஜி அணிக்கு என்னாச்சுன்னு தெரில. யாருமே சரியாக விளையாடல. பூரான் அவர் மட்டும் ஒரு 62 ரன் அடித்தாருங்க. சூப்பராக அடித்தாருங்க. பூரான் கூட யாருன்னா கொஞ்சம் நின்றுந்தா நல்லா இருந்திருக்கும். நின்னாருங்க ஒரு யங்ஸ்டார் ஆல்ரவுண்டர் ரஷீத் கான் சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டருங்க. சூப்பராக ஆனார். அவர் ஒரு 58 ரன் அடித்தார். அதனால் நல்லா தான் போயிடுச்சு டீம் ஸ்கோரு. லாஸ்ட்டில் கொஞ்சம் யாருன்னா மிடில் ஆடி இருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் டெல்லி அணிக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 189 ரன் மட்டும்தான் குவிச்சாங்க. 19 ரன் வித்தியாசத்தால் அபார வெற்றி பெற்றாங்க டிசி அணி. இந்த தோல்வி குறித்து நம்ம கேஎல் ராகுல் ரொம்ப வருத்தமாக பேசியிருக்காங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல எங்கள் டீமை. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் எல்லாத்தையும் எங்கள் டீமில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா டீமில் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருக்காங்க. எங்கள் இதில் வெறும் யங்ஸ்டார் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க நல்லா போடுறாங்க. இருந்தாலும் கடைசி டைமில் அவங்கள ஸ்கில்ஸு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா யங்ஸ்டார் பவுலர் இப்போ தான் கற்றுக்குறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறது சந்தேகம் தான் போல். இதுக்கு மேலே கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த மேட்ச் நாங்கள் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சா எங்களுக்கு ஒரு மைல்டு சான்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவர் ஃபேஸை பார்த்தாலே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓனர் திட்டிருக்காங்க, ஒரு பக்கம் டீமு தோக்குது. அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காருன்னு கிளியராக தெரியுதுங்க. சென்னை அணிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, சென்னை அணி இப்போது 3வது இடத்துல இருக்காங்க. சப்போஸ் இன்னைக்கு எல்எஸ்ஜி அணி ஜெயிச்சிருந்தா அடுத்து ஒரு போட்டி எல்எஸ்ஜி ஜெயிச்சிருந்தா நல்ல ரன் ரேட்டோட சென்னையோட முன்னே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்எஸ்ஜி அணி நல்ல ரன் ரேட்டில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க தோற்றதுனால சென்னை அணிக்கு ஒரு அட்வான்டேஜுங்க. இப்போ நம்மளுக்கு வெறும் போட்டி பார்த்திங்கன்னா வெறும் ஆர்சிபி மட்டும்தான். ஆர்சிபி அடித்தா நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு த்ரூ ஆகிடலாம். அப்படியே தோற்றாலும் கொஞ்சம் நல்ல ரன் ரேட்டில் தோற்றா த்ரூ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக சென்னை அணி மேலும் ஒரு போட்டி, இந்த ஒரே ஒரு போட்டி மட்டும் வெற்றி பெற்றால் மட்டும் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணால் டாப் 2ல் கூட முடியும். அதுக்கு ஆர்ஆர் அணி தோக்கணுங்க. 2 மேட்ச் இருக்குது. ஆர்ஆர் 2மே தோற்றா நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சென்னை அணி அடுத்த மேட்ச் பெங்களூர் கூட, அதுவும் அந்த போட்டி வேறு நடக்கிறது சந்தேகம்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் போட்டி எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிறனா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.